அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு சோழ மன்னர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டு சோழன் என அறியப்படுகிற செருப்பாளி எறிந்த இளஞ்சேட்சன்னி அப்படிங்கிற சோழ மன்னரை தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய காலம் கிமு 290 270 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சோழ மன்னனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் 2 பேரை பற்றி பார்க்கணும். ஒன்று வந்து மோரியர்கள், இன்னொன்று கோசர்கள். ஏன்னா இந்த கோசர்களை வென்றுதான் செருப்பாளி எறிந்தவன் அப்படிங்கிற பட்ட பெயரையே இந்த மன்னன் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம கோசர்களை பற்றி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். யார் இந்த கோசர்கள் அப்படின்னா, இவங்க கிழக்கு வங்காளத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் கருதுறார். இங்க இளஞ்சேட்சன்னியோட காலத்தின் போது வடநாட்டில் மோரியர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த மோரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோசர்களையும் வடுகர்களையும் வென்று தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வராங்க. இந்த மோரியர்கள் எங்கெல்லாம் படையெடுக்க விரும்புறாங்களோ அங்கெல்லாம் இந்த கோசர்களை முதல்ல அனுப்பி அவங்க மூலமா அந்த நாட்டை வெற்றி கொள்ள செய்வாங்க. அப்படிதான் கோசர் நம்ம தமிழகத்துக்குள்ள அப்படிதான் அவங்க நுழையிறாங்க. அவங்களுக்கு வழி தெரியாது. அதனால முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, வடமேற்கு எல்லை வழியா போய் துளுவ நாட்டை அடைந்தாங்க. அங்க நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அந்த மன்னனை வென்று அந்த துளுவ நாட்டை கைப்பற்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, சேர நாட்டுக்கு போறாங்க. அங்க முதிரைமலை தலைவனா இருக்கக்கூடிய பிட்டங்கொற்றன் அப்படிங்கிற சேரனுடைய தானே தலைவன் ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. அவங்களையும் தாக்கி அங்கேயும் வெற்றி கொண்டு அதுக்கப்புறம் வட்டாறு அப்படிங்கிற ஊருக்கும் செல்லூர் அப்படிங்கிற ஊருக்கும் போறாங்க. அங்க எழினியாதன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் போரிட்டு வெற்றி பெற்ற பிறகுதான் எங்க வராங்க அப்படின்னா, நம்ம தென்னார்காடு பகுதி சைடா வராங்க. தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகூரை இந்த கோசர்கள் தாக்குறாங்க. ஆனா மோகூர் தான் ஜெயிக்குது. கோசர்களால இந்த மோகூரை வெற்றி கொள்ள முடியல. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, மோரிய அரசர்கள் தங்களுடைய படை வீரர்களை நேரடியாக அனுப்பி இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகூரை தாக்க சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் இளஞ்சேட்சன்னி மன்னன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த வடுகர்கள் எல்லாரையுமே அழிக்கிறாங்க. அழித்து வெற்றி கொள்றாங்க. தோற்று போன வடுகர்கள் பாலி அப்படிங்கிற நகரத்துல இருக்காங்க. இளஞ்சேட்சன்னி மன்னன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எதிரிகளை அரைகுறையா விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த வடுகர்கள் இருந்த பாலி அப்படிங்கிற நகரத்தையும் அழிக்கிறாங்க. இதனாலதான் அவங்களுக்கு செருப்பாளி எறிந்த இளஞ்சேட்சன்னி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. இன்னைக்கு இந்த வீடியோல செருப்பாளி எறிந்த இளஞ்சேட்சன்னி மன்னனுடைய வரலாற்றை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோல அடுத்தடுத்த சோழர்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.